தண்ணியெல்லாம் எங்கம்மா போகுது? கண்ணா, இந்த நீரெல்லாம் குளம், ஏரி, ஆறுல கலந்து கடைசியா கடல்ல போய் சேரும். நிலமும் நீரை உறிஞ்சு வச்சுக்கும். என்னது நிலம் நீரை உறிஞ்சா? ஏமா நிலம் நீரை உறிஞ்சு? இந்த கேள்விய நம்ம கிட்டமே கேட்கலாமா? கேட்கலாமா? நிலமே, நீ ஏன் நீரை சேமிச்சு வைக்கிற? சின்ன செடியே, நிலத்தடி நீர் மட்டும் இருந்தாதான் உங்களுக்கு தேவையான நீரை எங்கிருந்து பெற முடியும். நல்ல வெப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் எது எங்க போனா எனக்கு என்னன்ற மாதிரி இன்றைக்கு நகரங்களின் நீரை தேடி வைக்க ஆறு, ஏரி, குளம்னு எதையுமே பாதுகாக்காம மனிதன் தன் நீர் தேடினாங்க. பெரும்பாலும் நிலத்தடி நீரை தான் நம்பியிருக்காங்க. கேட்டியாச்செல்லாம், நீரை மட்டும் நீரை சேமிச்சு நமக்கு கொடுக்கலன்னா நாம இந்த உலகத்துல வாழவே முடியாது. நீர் இல்லைன்னா நானும் வறண்டு பாலைவனமா மாறின சின்ன செடியே. நீரினால்தான் நான் பசுமையாக இருக்கேன். இந்த பூவுலகில் உள்ள அனைத்தும் நிலத்துக்கு சொந்தம். ஆனா இந்த நிலம் நீருக்கு சொந்தமா இருக்கு. நிலம் உயிர்ப்புடன் வாழ நீர் மிக மிக தேவையான ஒன்று. ஓ, அப்படியானா? இது தெரியாம இந்த மனுஷங்க இந்த நிலம் உனக்கு வேணும் எனக்கு வேணும் சண்டை போட்டுக்கிறாங்க. இது என்ன முட்டாள்தனமா? ஆமாடா தங்கம்.